Good morning, sir. Morning, sir. Hi. Good morning, sir. All of you, good morning. Yes, good morning. எப்படி லைஃப் எல்லாம் போகுது? சூப்பரா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? யாராவது இந்த டாபிக் சொல்ல முடியுமா? சார் பவர் பத்தி போட்டிருக்கீங்க. ஏன்? உங்கள் சக்தியை புதுப்பிப்போம். லெட்ஸ் கிவ் அப்டேட் யுவர் பவர். எஸ். அந்த கிவ் அப், லெட்ஸ் கோ, லெட்ஸ் மூவ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள். அதாவது நம்ம வந்து ஒரு விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து நம்மளை வளர்த்தும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது. என்ன ப்ராப்ளம்? விட்டு கொடுத்து வாழ்வது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். ஆனா அதை வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக விட்டு கொடுப்பது, தன்னோட தேவைக்காக விட்டு கொடுப்பது, தன்னோட உண்மையான வளர்ச்சியை வந்து உணராம வாய்ஸ் வருதுங்களா? பிரேக் ஆகுது. சார் வாய்ஸ் கரெக்டா வருது. வீடியோ தான் சார் கரெக்டா வருது. வீடியோ பிரேக் ஆயிடுது. ஓகேங்க சார், நீங்க பேசுறது கேக்குது சார். ஓகே, நைஸ். செக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா அது பாட்டுல போயிட்டு இருக்கு. இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனியும் பிரேக் ஆகாது. ஓகேங்க சார், இப்ப கேக்குது. நீங்க அவருக்காக நிறைய மோடம் வச்சிருக்கீங்க. கீழ் ஃப்ளோர்ல மேல இந்த இது நெட்வொர்க் இஷ்யூ வரக்கூடாதுங்க. அது என்ன ஆகுதுன்னா அடிக்கடி அந்த நெட்வொர்க் மாறிடுது, கீழே மேல சேஞ்ச் ஆயிடுது. இந்த மோடம் இருந்து அந்த மோடம் போயிடும். அதனால என்னன்னா இங்க ரேஞ்ச் கம்மியாக போது கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடுது. செக் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகும்போது இந்த விட்டு கொடுக்கலாம் முடியாது சார். அப்படிலாம் வந்து நம்ம வந்து லைஃப் வந்து அப்படியெல்லாம் வந்து பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல ஒரு பொதி சுமக்கும் கழுதையாக மாறிடுறீங்க. அதான் வந்து ரியாலிட்டி. அப்போ அந்த பொதி சுமக்கக்கூடிய ஒரு கழுதியாக நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நமக்கு அது தெரியாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வெயிட்ட வாழ்க்கை ஊரா எடுத்துட்டு நடந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க உங்க தலையில இல்லைன்னா உங்க மேல வாழ்க வளமுடன் ஜியோஜி. வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். எஸ்மா. அப்போ நம்மளுடைய அவங்க காந்திமதி ஜி அவர்களே உங்களுடைய அந்த ஏதோ சம்திங் உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். இப்ப நல்லா இருக்கிறீங்களா? அந்த அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? காந்திமதி ஜி. ஓகே, லெட்ஸ் கோ. இதான் லெட்ஸ் கோ.
நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் கேட்கிறோம் அப்படின்னா அதோட சரியான மறுபடி நமக்கு அதுக்குண்டான பதில் வரலை அப்படின்னா லெட்ஸ் கோ. அவங்க வந்து ஏன் நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. இதுதான் லைஃப். இதுதான் வந்து விட்டு கொடுத்துதல் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம அவங்க மேல வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் நமக்குள்ளார ஏற்படுத்தாம லெட்ஸ் கோ அப்படின்னு மூவ் ஆகுறது. புரியுதுங்களா? அது வரும் இல்லையா உங்களுக்கு? சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது சீக்கிரமா ஹார்ஷா அவங்க வந்து பிஹேவ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டுருவாங்க எல்லாத்துக்கும். என்ன இந்த மாதிரி பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப திரும்ப அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்வாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆகுனா அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க புரியறதில்லை. இதுல நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய டென்ஷன் வந்து உருவாக்கிட்டேதான் இருக்கும். அந்த டென்ஷனை வந்து முழுமையா இல்லாமாக்குறது தான் நம்ம லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றோம். நம்ம கிவ் அப் பண்ண சொல்றோம். அந்த உங்களை வந்து அப்டேஷன் பண்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து வேண்டாம், இந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்காதீங்க, உங்க மேல வந்து ஃபுல் லோட வந்து உங்களுக்குள்ளார நீங்க ஏத்திக்காதீங்க, உங்க மனசுக்குள்ளார அந்த லோட வந்து வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த லோட வந்து உங்களுக்குள்ளார நீங்க வச்சுக்கிட்டு நடக்காதீங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு கடை வச்சிருக்கிறோம்னு வைங்க. அந்த கடையில வந்து கொஞ்சம் பிசினஸ் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், எல்லா இடத்துலயும் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இல்லையா? நல்ல மழை வந்து ஊத்துன்னு ஊத்துது. ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க சரியான சூடு சார், சமாளிக்கவே முடியல. உற்சாகமா இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். விவேகானந்தன் நைஸ். வாங்க யோஜி. அப்போ நம்ம வந்து அந்த தமிழகமாகட்டும், அந்த கேரளமாகட்டும், அங்கெல்லாம் ஃபுல்லா மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது. இங்கெல்லாம் வந்து நான் ஸ்டாப் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஃப்ளட் மாதிரி ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து வீடுகளுக்குள்ளார தண்ணி போயிருக்கு. அதே மாதிரி நிறைய ஆறுகளை ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு நிறைய மனுஷங்க இறந்துட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ஆத்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ஆற்றுல வந்து ஒருத்தரை கொண்டு போயிடுச்சு. அவங்க ஏதோ லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டு தேங்காய் எடுக்க போயிருப்பாரு, ஆளு உள்ள போயிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல. தண்ணியோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அவரை காப்பாற்ற முடியலைங்களா சார்? இல்ல சார், அவரை காப்பாற்ற முடியலைங்களா? 3 நாளா பாடி கிடைக்கல. முன்னாடி கிடைச்சு 3 நாளைக்கு கிடைக்கல. அது அந்த அது வந்து ஃபுல்லா பாறை இருக்கக்கூடிய ஒரு ஆறு. அது காலை எங்கேயோ சுத்திடுச்சு போல இருக்கு. 3 நாள் பாடி வெளியே வர மாட்டேன்னுச்சு. 3 நாளைக்கு அப்புறம் அது வந்து எடுத்தாங்க. ரொம்ப இதா கிரிட்டிக்கலா போச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இங்க பின்னாடி ஒரு பெரிய ஆறு இருக்கு. இந்த பக்கம் வந்து அங்க போய் மாட்டிட்டேன். அப்ப அந்த மாதிரி நம்ம இத வந்து பார்க்கும் பொழுது அங்க வந்து கடுமையான சில இடங்கள்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருந்து தண்ணியோட பிரச்சனை, குளிர் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப மோசமா ஹீட்டு சமாளிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து குளிர்ல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து வெயில்ல இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து இப்போ துபாய் எல்லாம் வந்து ஒமன் அங்கேயில இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களால சூடு சகிக்கவே முடியல, 45 டிகிரி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது, அந்த எரிச்சல்னால வெளியே வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த சூழ்நிலையை வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துதான் ஆகும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் குளிர்ச்சியா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. லைஃப வந்து எங்க நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ, என்ன மாதிரி வாழ்றோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே சொல்லி வாழ வேண்டியதுதான் இல்லையா? இதே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாத்தணும்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது இல்லையா? வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இயற்கை சீற்றங்களும், இயற்கையில வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் அடிக்கிறீங்க. கடை வச்சிருக்கிறீங்கன்னா அந்த கடையில வந்து
சம்டைம்ஸ் வந்து பிசினஸ் கம்மியா இருக்கலாம், 6 மாசம் குறைவா இருக்கலாம், இந்த 6 மாசம் வந்து நல்லா இருக்கலாம், ஒரு 3 மாசம் உங்களுக்கு பீக் ஹவர்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் 9 மாசம் சும்மா உட்காந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, இந்த பஜார்ல கடை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட அந்த பார்வையும் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெஸ், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஜவுளி பிசினஸும் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்துல. அப்போ அது பாத்தீங்கன்னா இந்த பஜார்ல கடை வச்சிருப்பாங்க. பஜார்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வருஷத்துல 2 அல்லது ஒரு மேக்சிமம் 3 சீசன் தான் வியாபாரம் பார்ப்பாங்க. சீசன்னா ஒரு 3 நாள், ஒரு சீசனுக்கு ஒரு 5 நாள், இல்லைன்னா ஒரு 7 நாள், இல்லைன்னா வந்து ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை, 3 ஞாயிற்றுக்கிழமை, இவ்வளவுதான் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப மொத்த வருஷத்துக்கு அவங்க எத்தனை நாள் வியாபாரம் பண்ணுவாங்க? 3 ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். 3 ஃபங்க்ஷன்ல ஒன்னொன்னுக்கும் ஒரு 5 நாள் 5 நாள் வச்சோம்னா மொத்தம் எத்தனை நாளுங்க வியாபாரம் பண்றாங்க? 15 days to maximum 20 days. 15 நாள். அவங்க அந்த பஜார்ல கடை வச்சிருக்கிறவங்க அவங்க பீக்ல பிசினஸ் பண்ணது ஒரு வருஷத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட லாபம், அவங்க ஒரு பெரிய பில்டிங்கே கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறது எல்லாமே வெறும் அந்த 15 நாள் தான். 365 நாளும் கடை வச்சிருப்பாங்க ஒருத்தங்க. ஆனா அவங்க வெறும் 15 நாளை ஃபோக்கஸ் பண்ணி தான் பிசினஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாசங்கள் அவங்க 1 ரூபாய் கூட போனி பண்ண மாட்டாங்க. அந்த ஷாப்ல வந்து 1 ரூபாய் கூட சேலே நடக்காது. ஆனா ஷோரூம் மாதிரி வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த சீக்ரெட்? எஸ் சார், இருக்காங்க சார். ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி இதை விட மோசமா இருந்துச்சு. அதாவது அவங்க சொல்லுவாங்க, 3 மாசமா நான் 1 ரூபாய் கூட அந்த கடையில பிசினஸ் பண்ணல. டெய்லி காலையில போய் உட்காருவாங்க, காலையில டீ சாப்பிடுவாங்க, மத்தியானம் லஞ்ச் கொண்டு போயிருப்பாங்க, லஞ்ச் சாப்பிடுவாங்க, 2 அல்லது 3 அல்லது 4 5 ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க. மாசமான ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து வாடகை கொடுப்பாங்க, கணிசமான அமௌண்ட் சம்பளம் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்துட்டு கரண்ட் பில்லு எல்லாமே பே பண்ணுவாங்க. 3 மாசத்துக்கு 1 ரூபாய் கூட பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த கடை வச்சிருப்பாங்க, பாரம்பரிய கடையா. அந்த கடையில வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல கால் உள்ளேயே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். பிசினஸும் அவங்க சம்டைம்ஸ் லேக்ஸ்ல க்ரோர்ஸ்ல கூட பண்ணிடுவாங்க. எவ்வளவு நாள்ல? அந்த 15 நாள் மட்டும்தான். ஒரு வருஷத்துல காத்திருந்து எவ்வளவு நாள் வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு 15 நாள். எவ்வளவு ஒரு மனசு பாத்தீங்களா? அந்த உள்ள ஸ்ட்ராங்கா பொறுத்து ரொம்ப காத்திருந்து எவ்வளவு வழிகள் இருக்கும் அதுக்குள்ளார. அந்த 3 மாசம் ஒரு நாள் கூட போனி பண்ணலைன்னா 90 நாள் டெய்லி போவாரு, உட்காருவாரு, எந்திரிச்சு வந்துருவாரு, போய் உட்காருவாரு, சாப்பிடுவாரு, டீ சாப்பிடுவாரு, ஈவினிங் டீ சாப்பிடுவாரு, மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாரு, மாசம் மாசம் வாடகை கொடுப்பாரு, கரண்ட் பில் கட்டுவாரு, எல்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப காலமா ஒரு பஜாருக்குள்ள நடந்துட்டு இருந்த விஷயம். இப்ப சமீப காலமா வந்து எல்லா சீசன்லயும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த சூழ்நிலை வர்றது வந்து கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜீரோல வரமாட்டாங்க, கொஞ்சமாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து எல்லா அக்கேஷன்லயும் எல்லாருமே வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 செட்டு தான், 2 செட்டு தான் ட்ரெஸ் எடுத்துவாங்க. அதுக்கு மேல எடுத்து தர மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது ரொம்ப ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் வரும்ல, மேரேஜ் வந்தா அதுல ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. நீங்க ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 35 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அது நம்மளோட கல்ச்சர் இல்லைங்களா? அப்படிதானே? எஸ் சார். எஸ் சார், எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் சார். வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் சார். அப்படியே இல்லைனாலும் நாங்க 5 பேரு முடியலன்னா இல்லைன்னா பொங்கலுக்கு மட்டும் தான் ட்ரெஸ், தீபாவளிக்கு இருக்காதுங்க சார்.
அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பர்த்டே யாருக்குன்னா வருதுன்னா முக்கியமா பையனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க, எங்களுக்கு எல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் சார். நாங்களே பையனுக்கு எல்லாம் பையனுக்கு சேர்த்து மட்டும் வச்சு ட்ரெஸ், எஸ் சார், பையனுக்கு நாங்களே மட்டும் காசெல்லாம் சேர்த்து வச்சு தம்பிக்காக, கடைசி தம்பின்றதுனால தம்பிக்காக எடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். இல்லைன்னா ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தா இன்னொரு செட் வரும் சார். ட்ரெஸ். ஆனா கம்பல்சரி ஒரு செட்டு கம்பல்சரி. தீபாவளிக்கு ஏதாச்சும் நடுவுல எடுத்துட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதான் அது புதுசு இருக்குல்ல, அதே போட்டுக்கலாம் அப்படின்னு சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப 4 அண்ணன் தம்பின்னு வைங்க, அந்த பேண்ட் மொத்தமா 10 மீட்டரு, ஷர்ட் 10 மீட்டரு, ஆமாங்க சார். எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் மாதிரி கட் பண்ணி ஒரே ட்ரெஸ் அப்படிதான் போடுவாங்க. பொண்ணுங்கன்னா பாவா 4 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பாவாடை துணி ஒரே எஸ் கட், சார். பாவாடை சட்டை ஒரே கலர்ல எடுத்துட்டு வருவாங்க. பாவாடை தாவணி கட் வந்து பண்ணி எல்லாமே தைச்சிடலாம். ஒரே கலர் தான். எல்லாருமே ஆமாங்க ஒரே சார். கலர் ட்ரெஸ் தான். சைஸ் மட்டும் தான் வேறிட்டு இருக்கும். அதுவும் எங்க அவர்கிட்ட அப்பா வந்து எடுத்திருக்காரு சார் அந்த மாதிரி. அப்படிதான் ட்ரெஸ்ஸிங் இருந்துச்சு ஒரு காலத்துல. அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் இன்னைக்கு ஓரளவுக்கு வச்சு எல்லாருமே எல்லா அக்கேஷன்லயும் வாரம் வாரம் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மாசம் மாசம் சம்பளம் வாங்கினே போய் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் நிறைய இப்போ புதுசா பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளோட இந்த சிஸ்டம்ல வந்து என்ன சொல்லி தரோம் அப்படின்னா, நிறைய பணம் ட்ரெஸ்க்காக செலவு பண்ணக்கூடாது. அதாவது தேவையை நல்லதா ஒருங்கிதா செலவு பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லி தரோம். நிறைய ட்ரெஸ் வாங்கி வைக்க கூடாது, நிறைய கேஜெட்ஸ் வாங்கி வைக்க கூடாது, அதே மாதிரி நிறைய செப்பல்ஸ் வாங்கி வைக்க கூடாது. இத மாதிரி வந்து தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு நாம வந்து அந்த கோச் பண்றோம், அது சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்குலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நபர் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 5 செட் எடுக்கிறாங்க. 5 செட்டு 6 செட்டு சரி. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இப்போ உருவாயிடுச்சு. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம்னா எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இது வந்து செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட வளர்ச்சி அதெல்லாம் வந்து அங்க பாதிக்கும். ஏன்னா ஒரு அம்பானியே வந்து தேவைக்குதான் ட்ரெஸ் போடுறாரு. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. எல்லா ஒரு ஆண்டர்பிரனரும் பெரிய லெவல்ல இருக்கிறவங்களும் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்றது அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி காரு மாத்துறது, பைக் மாத்துறது, இதெல்லாம் கூட வந்து தவறான பழக்கம் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஸோ ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து அதை நிறைய செய்யறாங்க. அதனால சொல்றேன். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமை, காத்திருப்பு, அந்த 15 நாளோட பிசினஸ்க்காக 350 நாள் காத்துட்டு இருப்பாங்க. 350 நாள் காத்திருந்து ஒரு 15 நாள் பிசினஸ் பண்ணி, அந்த பிசினஸும் நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பிளஸ்டா ஒரு ஐஸ்வர்யமான பிசினஸா இருக்கும். அந்த 15 நாள்லயே அந்த 350 நாள் உழைக்க வேண்டியதை வந்து சம்பாதிச்சிருவாங்க. சம்பாதிச்சு பணத்தை எடுத்து சேர்த்து வச்சிருவாங்க. அவங்களுக்கு உண்டான என்ன நிலம் புலம் வாங்கணுமோ, கோல்டு வாங்கணுமோ அதையெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த வருஷம் பூரா வந்து அப்படியே அந்த என்ன வருதோ அதை வச்சு அப்படியே செலவு தாட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நிறைய வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு புலம்பி இருக்கு, எவ்வளவு பிரச்சனை வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி பத்தாது. அப்படியெல்லாம் வந்து இல்ல மக்கள். அவங்களுக்கு எல்லாருமே பர் டே ஏதாவது வேணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த பொறுமையும் அந்த காத்து இருக்கக்கூடிய அந்த விஷயமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்காகட்டும், இந்த தொழில இருக்கக்கூடியவங்களாகட்டும், அதாவது வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாப்ல இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அந்த பொறுமை வந்து ரொம்பவுமே குறைஞ்சி போச்சு. ஆனா நம்ம வந்து அது அந்த சகிப்புத்தன்மையும் அந்த விட்டு கொடுக்குற மனநிலையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து இப்ப வந்து வாழ்றாங்க. ஏதாவது நடந்ததுன்னா பயங்கரமா ஹைப்பர் ஆகிடுறாங்க. சோ அது இல்லாம அந்த சிந்தனைகளை வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டு டெய்லி அதை வந்து அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு டிப்ரெஷனுக்குள்ளார போறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பாருங்க, இவ்வளோ காலம் ஒரு காத்திருந்துதான் வியாபாரத்தை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து கடந்துதான் அவங்கெல்லாம் வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க.
யாருன்னு சொல்லுங்க அப்போ. நான் சொன்னேன் இதே மாதிரி 15 நாளுக்காக காத்திருந்து பிசினஸ் பண்றவங்க பட்டாசு பிசினஸ் பண்றவங்க சார், அந்த வருஷத்துல வந்து தீபாவளியில அந்த 15 நாள் பிசினஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுதான் அந்த என்டையர் ஃபேக்டரி அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். ஏன்னா எஸ் அந்த தீபாவளி பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 2013ல இருந்து 16 வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு அது ஐடியா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 நாள் பிசினஸ் மட்டும்தான், மற்ற நாள் ஃபுல்லா வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணோம், பிசிக்கல் கிடையாது. அந்த ஒரு 15 நாள் நாங்க எல்லாரும் லீவ் போட்டுருவோம், ஒரு 3 பார்ட்னர்ஸ். ஸோ ஆஃபீஸ் லீவ் போட்டு அந்த ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் மட்டும் இறங்கி அதில் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்லைன் ஆர்டர்ஸில் பேக் பண்ணி வெளியே அனுப்புவோம். ஸோ மற்ற நாள்லாம் வந்து ரொம்ப ரேர், ஒரு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரே ஆர்டர் தான் வரும். ஸோ அது வந்து நாங்கள் அதை பேக் பண்ணி அனுப்புவோம். அந்த தீபாவளிக்கு ஒரு 15 நாளைக்கு மட்டும் தான் சார் ஆர்டரே வரும். தீபாவளி பிஸ்னஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வருஷத்தில் ஒரு 15 நாள் தான். ஆனா இப்பவும் அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லூயி பிலிப்ஸ், ஆலன் சாலி, ஜாக்கி. நீங்க பார்த்திருக்கிறீங்களா அந்த பீட்டர் இங்கிலாந்து, வேன் அவென்யூ, இந்த ஷோரூம் எல்லாம் இப்ப அப்படித்தான் வியாபாரம் பண்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? ஆனா அவங்க எல்லாம் ப்ராஃபிட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ப்ராஃபிட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெய்லியும் வியாபாரம் பண்றவங்க வந்து நான் ப்ராஃபிட்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? எந்த லூயி பிலிப் யாராவது கூட்டம் இருக்குங்களா? ட்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ்ல நோ சார். எஸ், ட்ரெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் அப்பப்ப இடையில அந்த மால்ல இருக்கிற கடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஆனா அவுட்டர்ல இருக்கிற ஷோரூம்ல எல்லாம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, போனியே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரொம்ப மத்த டைம்ல வந்து ஒண்ணுமே இருக்காது சார். ட்ரெண்ட்ஸ்ல ஆமா கூட்டமே இருக்காதுங்க சார். யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டாஃப் மட்டும்தான் மூலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது கூட அந்த இருந்தாலும் தீபாவளி பொங்கல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க, அதனால போவோம் சார். ஏற்கனவே எடுத்தவங்க அந்த கார்டை எடுத்துட்டு வந்து ஆஃபர்ஸ் கிடைக்குதுன்றதுக்காக ஆஃபர்ஸ்க்காக ஆஃபர்ஸ் வருவாங்க. போடுறாங்க. ஆமா ஆமா, அது நானும் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா அங்கதான் நம்மளும் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நீங்க 50% பை ஒன் கெட் ஒன்னு அந்த மாதிரி நல்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த டைம்ல. ஆமாங்க சார். கொடுக்கும்போது நம்மளும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். நிறைய நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அவங்க அதுக்குள்ளாரையும் அந்த இதை வந்து அந்த ட்ரெடிஷனலை வந்து பாருங்க, யார் கையில் எடுத்து யார் சாதிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். யார் கையில் எடுத்து யாரை அழிச்சிட்டு யார் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம நம்ம சாதாரணமா நம்ம தாத்தான்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுடைய சித்தப்பான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நபர் தான் நம்மளுடைய பஜார்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்துல. அந்த ட்ரெண்டை எடுத்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து தாராளமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட அதே தாத்தாவோட சன்னு, தாத்தாவோட சித்தப்பாவோட மகன் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவர் இப்ப சில்லறையில வியாபாரம் பண்றாரு. அன்னத்த மாதிரி தாத்தா பண்ண அந்த ஸ்டைல வந்து லூயி பிலிப்பும் வேன் அவென்யூவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பிசினஸ வந்து அந்த ஆங்கிள் பண்றாங்க. ஸோ இது வந்து பெரிய கால மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கறத வந்து இந்த இடத்துலதான் வந்து நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம். அப்போ நம்மளோட சூழ்நிலையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து ரொம்ப கீழே இறங்கி வந்து தினசரி வந்து எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எல்லா நிகழ்வுகளையும் விட்டுட்டு நிறைய குற்றம் குறைகளை வந்து சொல்லி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்படிதான் நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். அதனால ஓடிட்டே இருப்போம், பெரிய மாற்றங்கள் வராது. மாற்றம் வரக்கூடிய வியாபாரங்கள்லாம் எப்படி பண்ணணுமோ அந்த யுக்தியெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு அதையெல்லாம் அந்த யுக்தியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பெரும் வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து
தி எண்ட் ஆஃப் தி ரிசல்ட். எப்படிங்க எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்? எப்ப வந்து ஒரு வெற்றியாளர் முழுமையாக வெற்றியாளராக ஆகி முடிஞ்சுட்டாரோ அதுக்கப்புறம் அவரு வாழக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கையத்தான் வந்து நீங்க எல்லாம் வந்து கேக்குறீங்க, பாக்குறீங்க, அவங்கள வந்து எடுத்துக்கிறீங்க. ஆனா ரியல் அப்படியா? அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்படி கிடையாது. யாரையெல்லாம் நீங்க வந்து பெரிய சக்சஸா நீங்க ஃபீல் ஆகுறீங்களோ, யாரெல்லாம் வந்து உண்மையிலேயே யாரெல்லாம் வந்து பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோமோ, அந்த அத்தனை நபருமே வந்து கடுமையான ஒரு கஷ்டத்தை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி, பல கேலி கூத்தாயி, அவங்கள வந்து கேவலப்படுத்தி, தோல்விகளை நிறைய சந்திச்சு, பலவிதமான கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு, அவங்க சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ். எனக்கு கூட சுந்தர் பிச்சை, எஸ், எல்லாருமே அப்படிதான். இந்த சுந்தர் பிச்சை சொல்லும் போது ஒரு விஷயம், ஜேபிஜே அப்துல் கலாம், அந்த மாதிரி எல்லாருமே யாரோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னாலும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆயுர்வேதா படிக்கிறதுக்காக போறேன். ஆயுர்வேதா டிஏஎம்எஸ் வந்து இன்ஸ்டியூட்ல படிச்சேன். அதனால வந்து எனக்கு பெரிய பிரச்சனை வருது. அது வந்து தமிழ், அவர் வந்து தமிழ் தான். ஸோ அதுல அவர் வந்து தமிழ்ல தான் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, நான் படிச்சுட்டேன். பட் அதே டைம்ல இந்த தெராபிஸ்ட் கோர்ஸ் வந்து நான் படிக்க போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஸ்பெயின், யுக்ரைன் அங்கிருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஆளுங்க வந்து ஒரு 15 பேர் 20 பேர் அவங்க இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 40 பேர், 34 பேர் கடைசியா இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 40 பேர், அவங்க வந்து ஒரு 20 பேர், மொத்தம் 60 பேர். நான் வந்து தெராப்பி படிக்க போறேன், ஆயுர்வேதா தெராபிஸ்டிக் வந்து படிக்கிறதுக்காக போறேன். ஸோ அந்த கட்டத்துல போகும்போது அந்த 40 பேர்த்துல 39 பேர் மலையாளி. யாருங்க? 39 பேர் வந்து மலையாளிஸ். நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தமிழ். பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டவர். அவங்க எல்லாம் சார் வந்து உங்களுக்கு ஆனா மலையாளி தெரியும் தானே சார்? மலையாளம் தெரியும் தானே உங்களுக்கு? மலையாளம் எனக்கு தெரியும். மலையாளத்துலதான் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் எனக்கு தகுந்த மாதிரி எழுதி, நான் எனக்கு தகுந்த மாதிரி படிக்கிறேன். அது சாருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம், அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய. பட் என்னோட கூட இருக்கிற கொலீக்ஸ், என் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம், ஓகேங்க சார். அதுவும் ஒரு 20 பசங்க வந்து யங்கு, எல்லாம் வந்து 18 வயசு 20 வயசு. அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 30 இருக்கு, 28 30 வயசுக்கு மேலதான் இருக்கு எனக்கு. அப்ப பாருங்க எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்தப்போ அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, நம்மளை வந்து தள்ளி வச்சிருவாங்க. பாண்டி, அண்ணாச்சி சொல்லி போட்டு நம்மளை வந்து ஒதுக்கிடுவோம். நீ எல்லாம் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணானு. ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு போனோம்னு நம்மளை பின்னால தள்ளி விட்டுருவாங்க. ஒரு குக் பண்ணோம்னா, ஏதாவது மருந்து செய்யணும்னா நம்மளை வந்து ஒரு பொருளுமே தொட விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஒரு கிளாஸ்ல உட்காந்தா நம்மள வேணும்னே வந்து காது கேட்காத அளவுக்கு பண்ணி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு மாசம் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். நான் ஏன்டா இங்க வந்திருக்கேன், ஓடி போயிடலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஃபுட்டு வேணே தர மாட்டானுங்க. மத்தியானம் லஞ்ச்ல வந்து ஏதாவது பண்ணி வச்சிருவானுங்க. அப்போ சாப்பிட முடியாது. நம்மள வேணே ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு போயிடுவானுங்க. அந்த அதுக்குள்ள மெஸ்ஸு க்ளோஸ் ஆயிடும். அன்னைக்கு சாப்பாடு வந்து ஆயிடும். இப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சோம். பட் அதே டைம்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல மேடையில யார் தெரியுமா இருக்கிறா? மேடையில நின்று பேசுறது நான். எல்லாத்துக்கும் அந்த
மார்க் ஷீட் பிளஸ் வந்து அவங்களோட அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுக்கறது நான். அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் சான்ஸ்கிரிட், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், அப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுவும் நான் தான். அந்த கிளாஸ் ஃபர்ஸ்டும் நான் தான். ஸோ அப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி அன்னைக்கு நான் அந்த மேடையில ஏறி நின்றுப்பேன் பாரு. அன்னைக்கு எல்லாத்தையும் இந்த 34 பேர்த்தையும் கூப்பிட்டது நான் தான். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா என்ன ரொம்ப அலக்கழிச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தமிழ்ங்கிறனால ஒரே காரணத்தினால என்ன அவ்வளவு விஷயம் பண்ணாங்க. பட் அன்னைக்கு வந்து நான் தான் வந்து முஸ்லீம் தான். ஸோ நான் தான் கோயில்னு எல்லாமே செய்வேன். காலையில 4:30 மணிக்கு எங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யோகா பண்ணணும், யோகாக்கு முன்னாடி மெடிடேஷனுக்கு முன்னாடி வந்து, ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கிற கிளாஸுங்கிறதுனால கோயிலெல்லாம் வந்து ரெடிமேடாலாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவோம்னா நாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பத்தி எல்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு மாலை போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கோச் யாருன்னா நாங்க கடைசி அந்த லாஸ்ட் மந்த் வந்து அந்த ட்ரெயினர் நான் தான். சார் வரமாட்டாரு. சம்டைம்ஸ் வந்து நான் தான் அந்த கிளாஸ் எடுக்கணும். ஸோ அதுக்குண்டான ஜபிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல வந்து ஸ்லோகன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலையில இருந்துச்சா நிறைய ஸ்லோகன்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறது யாருன்னா நான். அது ஒரு காலையில எல்லா பூஜைக்கான பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா மெடிடேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு ஸ்லோகம் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லோகம்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் வந்து சான்ஸ்கிரிட்ல நாங்க மாத்திருக்கோம். ஸோ அங்க வந்து ஒரு நாளைக்கு அந்த பஞ்சாங்க அடிப்படையில வித்தியாசமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் படிக்கணும். அந்த அதுக்கு தனியா புக் இருக்கும். அதை சான்ஸ்கிரிட்ல படிக்கணும். சான்ஸ்கிரிட்லயும் நம்மள உட்காந்து படிக்கிறது. ஸோ இதையெல்லாம் செஞ்சு அன்னைக்கு அவங்களையெல்லாம் தாண்டி வந்தோம். அப்ப அந்த கடைசி நாள் வந்து அந்த மேடைக்கு ஏறும் பொழுதுதான் எங்க சார் சொன்னாரு, நீ வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்க அப்படின்ட்டு எனக்கே நான் கொடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். புரியுதுங்களா? அப்போ எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அந்த எண்டு டேல பரவாயில்ல அவர் சூப்பர் அப்படின்னு. அப்படி கிடையாது. அதுக்கு பின்னால பயங்கரமான வலி. ஒரு ஆள் வந்து வெற்றியாளராக மாறுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னால ரொம்ப கஷ்டம் இருக்குது. சாதாரணமா வந்து நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணிடவே முடியாது. எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி அதை செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதனாலதான் எல்லாருமே தோத்து போயிடுறாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கத்துக்கணும் தான் எல்லாருமே. நீங்க ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுல எக்ஸைட் ஆகி அவங்க கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணி அதை வந்து கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. பட் அது வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஏமாந்துருக்கீங்க. என்ன காரணம்னா வழிகளை சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா உனக்கு பயங்கரமான வலி இருக்கும், நஷ்டம் இருக்கும், நீ நடுத்தருவுல போய் நிற்ப, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு அரசியல்வாதி. நீங்க வந்து சாதாரண ஒரு வார்டு மெம்பரா இல்லைன்னா வந்து ஒரு கிராமத்துல பஞ்சாயத்து தலைவரா ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னால நிறைய வழிகள் இருக்கு. நம்ம வேணா பார்க்கலாம், ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு. அதுக்கு பின்னால அவர் எத்தனை கக்கூசு கழுவினாருன்னு அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? யாருக்கெல்லாம் தெரியும்? எத்தனை சொந்த கூட இருக்கக்கூடிய உயிர்களை வந்து அவர் இழந்திருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த வழிகளை எல்லாம் தாண்டி தான் அவர் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை வந்து ஸ்டோரி. ஏன்னா வழிகளை வந்து நம்ம கத்துக்கணும்.
வழிகளை வந்து கத்துக்காம நீங்க வின்னிங்கான விஷயங்களையும் வெற்றிகளை மட்டுமே அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த வழிகளை கத்துக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம கத்துக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதையே வந்து கத்துக்காம சுகமா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டுமே சிந்திக்கிறோம். அந்த சுகமான ஒரு எல்லாமே வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது, ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் வரும்போது, உங்களை முழுமையா ஒருத்தவங்க வந்து ஏமாத்தும் போது, உங்க கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் யாராவது திருடிட்டு ஓடும் போது, நீங்க அவ்வளவுதான், ஜீரோ. உங்க லைஃப் அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல வளர மாட்டீங்க. எங்கெல்லாம் வந்து ஒருத்தன் பெரிய அச்சீவா சந்திச்சிருக்காங்களோ, ஒரு பெரிய கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்களோ, அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க விஷயத்த நம்பி ஒருத்தங்கிட்ட அவனோட அதுக்கப்புறம் என்கிட்ட ₹1 கூட கிடையாது, இதுக்கு மேல என் லைஃபே கிடையாதுன்னு நினைக்கும் போது அந்த காசை போயிடும். அப்படியே கம்ப்ளீட்டா ஏமாத்திட்டு போய் அவரு அதுக்கப்புறம் தான் அந்த லைஃப்ல வந்து மாறி இருப்பாரு. இதுக்கு வந்து ஒரு வேர்ல்டே வந்து பிசினஸ் மில்லியனர் சர்வைவல் சொல்லி ஒரு ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கிடைக்கும். அது முடிஞ்சா அதை பாருங்க. இதுல அது வந்து எதுல இருக்குன்னா டிஸ்னில இருக்கு. டிஸ்னி வேர்ல்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். அது பில்லியனர்ஸோட அட்வென்ச்சர் சொல்லி வந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லாமே இழந்துட்டு ரோட்ல கிடக்கிற டயரை பொறுக்கிட்டு போய் வித்து திரும்ப கோடீஸ்வரரா மாறுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாமே இருக்கும், வழிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களை யாராவது ஏமாத்துவாங்க. உங்களால வந்து அவங்கள வந்து அந்த தோல்வியில வந்து உங்களால ஏத்துக்கவே முடியாது. உங்களை வந்து கேவலப்படுத்துவாங்க. ஆக்சுவலா இந்த கிளாஸ் நடத்தும் போது கூட நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன். அவங்க எங்க அண்ணன் தான். அவர் வந்து எனக்கு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹீலிங் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால போய் சரி ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருந்தோம், 3 வருஷமா பண்ணல, இன்னைக்கு வந்து வேற ஏதாவது செய்யலாம் அப்படிங்கறதுனால சரி ஓகே. ஏன்னா லீகலாவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. நமக்கு வந்து இப்ப ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சாமி மாதிரி இருக்கோம் இல்லையா, சாமியார் லெவல் பண்ணிட்டோம். நான் ஆன்மீக அடிப்படையில இருக்கோம். அதனால நமக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னா நமக்கு தேவையில்லை. நமக்கெல்லாம் வந்து யாருக்கு ஹீல் பண்றதுக்கெல்லாம் வந்து எதுவும் அவசியம் இல்லை. யாரையும் நம்ப சொல்றது கிடையாது. அதே டைம்ல வந்து நம்ம யாரையும் கேன்வாஸ் பண்றதும் இல்லை, இல்லையா? அதே மாதிரி அவங்கள தொடர்றதும் இல்லை. தொட்டாதான் லீகல்ல ப்ராப்ளம். ஸோ அதுவும் இல்லை. ஸோ அதனால நம்மளா சேஃப் ஆயிட்டோம். ஸோ இந்த மாதிரி சிந்திச்சு நான் வந்து போய் கேட்டா விட்டேன், ஏங்க இந்த மாதிரி நிறைய லீகல் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கும் போதுமாச்சு, ரைட் ரைட் ரைட்டுன்னு என்ன போட்டு நிறைய டைம் வந்திருக்காங்க. நானும் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் இனிமேல் வரக்கூடியதை வந்து நீங்களாவே செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சொன்னப்போ அவர் வந்து எனக்கு இப்ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஐடியா இல்லை, நான் எனக்காவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்ப நீ வா அப்படின்னா. சரி ஓகே, நான் ஒரு இடத்துல கத்துட்டு நான் இதை வந்து செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு. நீ வந்து மார்க்கெட்டை பத்தி உனக்கு தெரியாது, நீ வந்து வெளியே வரும்போது ஆல்ரெடி நிறைய பேரு இதை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்போ உனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அது அப்படின்னாரு. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஓ எனக்கு காம்படிட்டர் இருப்பாங்க, அப்ப நான் வந்து இதை வந்து சாதாரண வியூல பார்க்க கூடாது, இதை வந்து பெருசா பார்க்கணும். கிளினிக் போட்டு உட்கார்ந்தா நான் முட்டாளா போயிருக்கேன், இத வேற மாதிரி செய்யணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா அவர் என்ன என்கிட்ட சொன்னாரு, நீ இதை செய்யறதுக்கு வந்தீங்கன்னா உனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொன்னாரு. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஸ்ட்ரகிள் வந்து நான் சின்னதா பண்ணாதானே வரும், அதை நான் வேற மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே கிளாஸா எடுப்பேன், அது ரூம்ல எடுப்பேன், அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க்கை கொண்டு வருவேன்னு நான் டிசிஷனை மாத்திட்டேன். ஸோ ஆக்சுவலா அந்த வழி, அந்த கஷ்டத்தை கொடுத்தாரு அவர் எனக்கு. அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இதை இப்படி செய்யக்கூடாது, இது இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறமா
கிளாஸ் வந்து நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சோம். ஒரே ஒரு ஆளை வச்சு கிளாஸ் எடுத்தோம். அப்புறம் 2 பேர்த்த வச்சு கிளாஸ் எடுத்தோம். 45 நிமிஷத்துக்கு கட்டாயி போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் தர மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒரு 2000 3000 வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறமா 3000 ரூபாய்க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து சீக்கிரம் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. 26வது பேட்ச் ஆல்ரெடி இப்போ 5 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு லைஃப். ஸோ இந்த வளர்ச்சி இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு 110 பேர் 120 பேர் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது எஸ்மா தேங்க்யூ. அதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது நமக்கே வந்து ஒரு பெரிய, ஆனா இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி டெய்லி கிளாஸ், டெய்லியும் வந்து ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கூட பாருங்க நான் திரும்பி வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நேற்று கிளாஸ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இன்னத்த ப்ரோக்ராம் இன்னத்த பத்தி நேற்று நைட்டு 1 மணிக்கு உட்காந்து அதை எழுதி உங்களுக்கு போஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா அதோட இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன் இல்லையா. ஏன்னா நேற்று ப்ரிப்பேர் ஆக முடியல, டைம் போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி நைட் 1 மணிக்கு உட்காந்து 12 மணிக்கு மேல உட்காந்து இதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்து எழுதிருக்கணும். அதை வந்து முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தூங்கி இப்ப காலையில் நேரமா எழுந்திரிச்சு வந்து உங்களுக்கு இதை வந்து கிளாஸா எடுத்துட்டு. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் உள்ள இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே வந்து கடந்துதான் நம்ம வெளியே வர முடியும். இதுக்காக எனக்கு டைம் பத்தலைன்றெல்லாம் நான் எதையும் ஒதுக்கியெல்லாம் வைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு வெற்றியாளர், ஒரு அச்சீவ் ஆனவங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா எதையும் வந்து தொடவே முடியாது. கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய ப்ராப்ளம்ஸ், தோல்வி, கேலி கூத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எதை செஞ்சீங்கனாலும் உங்களை அசிங்கமா தான் பேசுவாங்க. ஏன்னாலாம் வந்து ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறேன். அந்த காரணத்துக்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளவு கேவலப்படுத்தணும்னு கிடையாது, எல்லாரும் அவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் பணம் வரல. கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துக்குள்ளாரையோ 10 நாள்லயோ கன்ஃபார்ம் வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வர்றதுக்கான எல்லா இதுவும் நடக்கு. நீங்க எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணணும், எனக்காக டேப்பிங் பண்ணணும். ஏன்னா அது சக்சஸ் ஆயிடுச்சு. நான் விட்ட பணம் அது என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக, ஒரு ரெகுலர் வருமானமாக வரப்போகுது. ஸோ நாங்க இவ்வளோ மாசங்கள், வருஷங்கள் வந்து நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா. ரோட்டில் நின்றுக்கிறோம், கேவலப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்து எங்களை அசிங்கமா பேசியிருக்கிறாங்க, அறிவில்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வயசுல என் பசங்க அடக்கம் எங்களை வந்து தப்பா பேசுற அளவுக்கு நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சோம். இன்னைக்கு அதோட ஃபுல் சக்சஸ் இன்னைக்கு வந்து அது வந்து கிடைக்க போகுது. கிடைக்கிறதுக்கான எல்லா பேப்பர் ஒர்க்கும் எண்டில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். எஸ், தேங்க்யூ மேம். எல்லாருமே எங்களுக்காக டேப்பிங் பண்ணுங்க. ஏன்னா அந்த நிகழ்வு நடந்து வெற்றியை வந்து நம்ம அடைய போறோம். அந்த எல்லா லைஃப் வந்து என்னன்னா கம்ப்ளீட் லைஃப் வந்து ஒரு செக்யூரான விஷயத்த தான் நான் பண்ணியிருக்கேன். எங்க லைஃபுக்கான, எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கான ஒரு ஃபுல் சப்போர்ட் கேரண்டி லைஃப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அதை வந்து நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசுல யாராவது இந்த முடிவு எடுப்பாங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு 50,000 சம்பாதிக்கிறேன், 1 ரூபா 2 ரூபாய். எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அதை ஒரே நாள்ல வித்துட்டேன் நான். எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும் பாருங்க. யாராவது கொடுப்பீங்களா? ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்ங்க. யாராவது அதை வந்து யாருக்காவது தூக்கி கொடுப்பீங்களா? ஒரு சின்ன மாசம் 50,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துட்டேன். கிரேட் சார், வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூமா. ஏன்னா கஷ்டங்களையும் ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப் மாறும். லைஃப் மாறும் போதுதான் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்ப நாங்க இன்னும் ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா அது சக்சஸ் ஆகி அந்த பணம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வி ஃபீல் இட். அதே மாதிரி அந்த கஷ்டத்துலதான் இந்த கிளாஸ் வந்துச்சு. இது அதை விட சூப்பரா இருக்கு. அதை விட வேற லெவல்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த பிரபஞ்ச சக்தி எங்கேயோ ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ சொல்லிட்டே இருந்துச்சு, நீங்க இருக்கக்கூடியவங்க இல்லை, இவ்வளவு சம்பாதிச்சு யூஸ் கிடையாது, நீ வந்து நாளைக்கு உனக்கு வந்து இது செக்யூர் இல்லை செக்யூர் இல்லைன்னு தோணிட்டே இருந்து. ஸோ அதனால வந்து நம்ம அதை அப்படியே கொடுக்கும் ஒரே நாள்ல.
14 நாளுக்குள்ளார அவ்வளோ லேக்ஸ் பேக்கா பணம் கொண்டு போய் இங்கேயும் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்துட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அப்பவும் பொறுத்துட்டு தான் இருக்கிறோம், காத்துட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் அது சக்சஸ் ஆகும் போது அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் நீங்களும் எங்களுக்காக டேப்பிங் இல்லைங்க பண்ணீங்க. சார், நீங்க அந்த காலேஜில் படிச்சுட்டு தானே சார் அந்த ஆயுர்வேதிக் ஹீலிங் இதெல்லாம், சார் ஹீலிங் இல்லை, அந்த அக்குபஞ்சர்லாம் பண்ணீங்க. அது ஆமா. அதில் என்ன சார் லீகல் இஷ்யூஸ் வரும் ஆக்சுவலி? இப்போ வந்து கிளினிக்கல் ஆக்ட்னு ஒன்று வந்துருக்குதுங்க. ஓகேங்க. இந்த கிளினிக்கல் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மேபி நீங்க வந்து ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனராக இருந்தாலும் சரி, நிறைய லாஸ் இருக்குது. அதுல வந்து மேஜர் ரோல் வந்து இப்போ வந்து நான் வந்து ஆர்ஐஎம்எஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆர்ஐஎம்எஸ் இல்லைன்னா வந்து ஆர்எம்எஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இதுல வந்து நான் எஸ்எம்பினா நான் வந்து குருகுலத்துல சித்தா வந்து பண்ணிட்டு நான். ஸோ ஓகேங்க சார். எனக்கு வந்து அங்கீகாரம் இருக்கு. ஏன்னா நான் குருகுலத்துல மதுரை சித்த மருத்துவ இதுல குருகுலத்துல வந்து நான் மெம்பர். ஸோ எனக்கு ஓகேங்க சார். வந்து அந்த எஸ்எம்பி இருக்கு. எஸ்எம்பி இருக்கிறவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆர்எம்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து 96ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓஹோ. அதுக்கப்புறம் இருந்த பையில ஒரு சிலருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து புது லா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளினிக்கல் லா, கிளினிக்கல் ஆக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளினிக்கல் ஆக்ட்ல வந்து ஒரு கிளினிக்னா இத்தனை மீட்டர் நீளம் இருக்கணும், இத்தனை மீட்டர் அகலம் இருக்கணும், ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து ஐஎம்சி இல்ல ஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ரிஜிஸ்டர்டா இருக்கும். ஓகேங்க சார். ஓகே. ஸோ அந்த ஐஎம்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது வந்து நீங்க பிஏஎம்எஸ், பிஏஎம்எஸ் அந்த மாதிரி பிஎஸ்எம்எஸ் இல்லைன்னா எம்பிபிஎஸ் இல்லைன்னா வந்து பிடிஎஸ் இந்த மாதிரி பேச்சுலர் கோர்ஸ் முடிச்சவங்க தான் வந்து அதுல மெம்பர் ஆக முடியும். ஸோ அந்த இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில்ல ஃபேமிலி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் ஆகி அந்த ஐஎம்பிஏங்கிற இன்னொரு இது இருக்கு. சார் இது ஆக்சுவலா இந்த வந்து அலோபதியை ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த ஆக்ட் எடுத்து வந்த மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா இந்த சித்த மருத்துவர்களையும் ஆயுர்வேதா பாரம்பரிய மருத்துவர்களையும் அழிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஆயுர்வேதா காலேஜை டெவலப் பண்ணு, வேற ஒன்றும் கிடையாது. ஆயுர்வேத காலேஜ் டெவலப் பண்றதுக்குங்களா? ஆயுர்வேதா சித்தா ஹோமியோ அத காலேஜா மாத்தி அதுல இன்கம் பாக்குறதுக்காக இவங்க பண்றது. அதுல சர்டிஃபிகேட் பண்ணாலும் இதுல மெம்பர் ஆகலாமா சார்? அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு சர்டிபிகேட் வாங்கினாங்க இனிமேல் நீங்க வந்து கிளினிக்ல இது பண்ண முடியும். அதுல எனக்கு ஒரு சீட் குடிச்சு கொடுத்தாங்க. அது என்ன சீட்னு கேட்டீங்கன்னா கடைசியா கொடுத்தது வந்து அண்டர் சூப்பர்விஷன் பை ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே என்னோட சர்டிபிகேட்ல குத்திட்டாங்க. ஓகேங்க சார். அண்டர் சூப்பர்விஷன் அப்படின்னா உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு அர்த்தங்களா? மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், அவரு பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கணும். ஓகே ஓகே. அது எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சீல் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அது லீகலா எனக்கும் ப்ரொசீஜர் பிரகாரம் ப்ராப்ளம். ஏன்னா அண்டர் சூப்பர்விஷன் அப்புறம் மாசம் நான் சம்பளம் கொடுத்து 1, 2, 3, 4 டாக்டர் வச்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து மாசம் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து நாங்க என்னோட கிளினிக் நான் வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே லீகலா தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிஏஎம்எஸ் டாக்டர்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருப்பாங்க. அவரோட சூப்பர்விஷன் தான் நான் கிளினிக் நடத்திட்டு இருந்தேன். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இதெல்லாம் வந்து தெரியாது நிறைய பேருக்கு. பாவங்க அதனால உட்காந்து இந்த டிப்ளமோலாம் வாங்கிட்டு இந்த பிஎஸ்எஸ்ல எல்லாம் வந்து படிச்சுட்டு திடீர்னு லீகல் இஷ்யூஸ் வரும்போது ஜெயில உள்ள போய் உட்காந்துக்கலாம். அந்த ஊரே அசிங்கமா பேசும் போலி டாக்டர் அப்படின்னாலாம். பாவம் தெரியாது. இப்போ நிறைய பேர் இந்த ஆயுர்வேதா சித்தா அப்புறம் அக்குபஞ்சர் எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆமா சார். நீங்க கூட என்னோட ஊர்ல ரீசெண்டா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து வேலூர் அந்த பாளையங்கோட்டை ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா அவரு 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸா அவங்களோட இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த லா வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள திடீர்னு கைது பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஜெயில போட்டுறாங்க. எஸ்.
ஸோ இதெல்லாம் நடக்கும்னா இது வந்து இப்ப நம்ம டிஎம்கே ஆட்சி இருக்கிறதுனால இது நடக்காது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஆயுர்வேதா டாக்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க, சித்த மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க பெருசா பண்றது இல்லை. கேவலமானவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏமாத்தி நம்மளோட நாட்டை வந்து, தமிழ்நாட்டை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக ஆட்சி செஞ்சாங்க. நம்ம மனசுலயே இல்லாத நபர்கள் வந்து நமக்கு ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அசிங்கத்தை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு அசிங்கம் இது. நம்மள எங்களையெல்லாம் வந்து அவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா எங்க தாத்தா வந்து வைத்தியர், என்னோட தாத்தா வைத்தியர். ஓகேங்க சார். ஓகே. அவர் வந்து கக்குவானுக்கு அந்த காலகட்டத்துல பெரிய மருத்துவர், ஒரு ஊரையே காப்பாத்திருக்கிறார். அதே மாதிரி புடம் போட்டு தங்கத்தையே வந்து தசமணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மணியெல்லாம் கெட்டக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவரு அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றது வந்து, இதெல்லாம் வந்து சொன்னா ரொம்ப சங்கடமான விஷயம். அதெல்லாம் வந்து அந்த வழிகள் வந்து அந்த இடத்துலதான் புரியும். ஏன்னா எங்க அப்பா அதை வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணாரு. எங்க அத்தைகள்லாம் வந்து நிறைய எண்ணெய் எல்லாம் காய்ச்சுவாங்க. எங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது கஷ்டம் தானே. இவ்வளவு பெரிய பாரம்பரியம், இவ்வளவு பொருள் எல்லாமே எனக்கும் நிறைய எண்ணெய் மருந்து எல்லாமே தெரியுங்க. என்ன பண்றது இந்த மாதிரி பண்ணும்போது? ஸோ அதனால அதுக்கு போகும் வழியை நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அப்புறம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம போய் திரும்ப டிகிரி எல்லாம் பண்றது வந்து அவ்வளவு இதாக இருக்கு. என்ன லீகல் மெத்தட்ஸ் பண்ணமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அது வேற மாதிரி ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் கிடைக்கும். ஏன்னா நானே ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது வந்து ஆர்டோல அதை வந்து இன்னும் யாரும் காப்பி பண்ணவோ யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட பாரம்பரியமான விஷயம் என்னன்னா அக்குபஞ்சர்ல டென்ஸ் இல்லையா? டென்ஸ் வந்து அக்குபஞ்சரு சைனாவோட, அதை திருடி இன்னைக்கு வந்து பிசியோதெரபியில வச்சுட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமான விஷயம். ஆனா அதை கூச்சம் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டென்ஸ் மிஷின் வந்து இன்னைக்கு எல்லா இந்த இவங்க பிசியோதெரபி டாக்டரும் யூஸ் பண்றாங்க. ஆனா டென்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, அதெல்லாம் வந்து அக்குபஞ்சரோட. அதை எப்படி சாத்தியம்? நான் அதை விட அட்வான்ஸான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த மிஷின் வந்து இன்னும் அற்புதமா வேலை செய்யும். ஸோ எங்களுக்கான அங்கீகாரம் தரலையே. பரவாயில்ல, ஓகே, நம்ம நல்லா தானே இருக்கோம். ஓகே, நைஸ். அதை அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும். எல்லா தோல்வி, கஷ்டம், முட்டாள், அறிவில்ல, நீங்க வந்து தோற்று போன மனிதர்கள், நீங்க எல்லாம் வந்து லாஸ் மைண்ட்ல இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் வந்து நம்மள நிறைய வெளியாட்கள் வந்து பேசுவாங்க. அந்த பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நினைச்சு நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ்குள்ளார போகக்கூடாது. நம்மளை வந்து ரெப்ரெஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்து இந்த எல்லா கஷ்டத்தையும் கடந்து அந்த வழிகளோட நம்ம வந்து ஒரு பெரிய முயற்சியை நடத்தும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு வெற்றியாளராக மாற முடியும். இந்த வெற்றியை சந்திப்பது அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது நேர்மை. அதே டைம்ல வந்து நீதியை நிலைநாட்டணும். நீதியை நிலைநாட்டுவது, அதே மாதிரி சரியான விஷயங்களை வந்து சரியான முறையில செய்யறது. இது வந்து அந்த எண்ணம் வந்து நமக்கு இருந்ததுனாலே நம்ம வந்து பெரிய வெற்றியாளராக மாறிடலாம். எப்பவுமே அந்த ராங் ரூட்டு, அதே மாதிரி ஷார்ட் கட் எல்லாம் கஷ்டம் வருதுன்னு சொல்லிதான் நிறைய பேர் வந்து தப்பு செஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு சூழ்நிலை கஷ்டம் வருது, ஸ்ட்ரகிள் வருது, அந்த மனசுல வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு போதுதான் தப்பு பண்ணுவாங்க. குவாலிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, ராங் மெத்தடை யூஸ் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து உள்ள ஏன் போறாங்க அப்படின்னா அலோபதி யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. பண்ணலாம், DHS சொல்லி ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அந்த கோர்ஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து பண்ணலாம். இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு 65 வயசு 70 வயசு. அந்த வயசுல இருக்கிறவங்க அந்த DHL அப்படிங்கிறது மூலமா பண்ணலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து அலோபதி யாருமே இல்லையில.
அவங்க வந்து அன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த டிஹெச்எல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஸோ ஹோம் சர்ஜன் சொல்லி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த காலமெல்லாம் கடந்துருச்சு. இப்பெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் வந்து எம்பிபிஎஸ்ஸே இன்னைக்கு விட்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. எம்பிபிஎஸ் படிச்சவங்க எல்லாம் ஊசி போடக்கூடாது, எம்எஸ்சி எம்டி படிச்சவங்க தான் ஊசி போடணும். ஒரு காலம் வந்தாலும் வரலாம். புரியுதுங்களா? ஏன்னா அப்படிதான் மாறிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதுவும் வந்து நடந்தால் நடக்கலாம். அப்பா எல்லா ஸ்ட்ரகிள் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டத்திலையும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கும். நம்மளோட நிறைய கவலைகள், துக்கம், சங்கடம், நம்மளுடைய நிறைய தொந்தரவுகள், அதே மாதிரி டென்ஷன், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். இதையெல்லாம் தூக்கி நம்ம தலைமையில வச்சுட்டு நம்ம நடக்கிறதா இருந்தா நம்மளால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவே முடியாது. அப்ப எல்லா வெற்றியாளர்களுக்கு இடையிலையும் அவங்களோட பேக்ரவுண்ட் நம்ம போய் பார்க்கும் பொழுது அவங்க வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் தான் அது வந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு எல்லா பிரச்சனை பண்ண அத்தனை பேருக்குமே ஒரு ஃபர்கிவ்னஸ் கம்ப்ளீட்டாக மன்னிச்சு அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த மன்னிக்கிறதுல ரொம்ப இது ஷார்ட்டா சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மன்னிக்கிறதுங்கிறது ஓகே தான், ஆனா சகிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மன்னிக்கிறதுங்கிறது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நீங்க எந்த காலகட்டத்திலையும் சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னிக்கிறதுக்கும் பொறுத்து போறதுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் 3 வித்தியாசம் இருக்குது. நீங்க இதை உணராம நீங்க இதை வந்து செஞ்சீங்கன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. நிறைய பேத்துக்கு இந்த 3 விஷயத்துக்கும் வித்தியாசம் தெரிவது கிடையாது. சகிப்புத்தன்மைக்கும் மன்னிக்கிறதுக்கும் பொறுத்து போறதுக்கும் 3 விதமான வித்தியாசம் இருக்கு. யாருக்கு தெரியும்? வாழ்க வளமுடன் சார். எஸ்மா. நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க சார். மன்னிச்சுடுன்னா டோட்டல் சுத்தமா மன்னிச்சுட்டு மறந்துடுறோம். ஆனா சகிச்சுக்கிட்டு உள்ள கொஞ்சம் அதோட தன்மை இருந்துகிட்டே பொறுத்துக்கிட்டு போறது, அது ரெண்டும் உள்ள அந்த டோட்டல் மன்னிப்பு வரலன்னு நினைக்கிறேன் சார். எஸ், கண்டிப்பா. இப்ப இந்த 3 விஷயம், இந்த 3 சீக்ரெட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுனாலே நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது, ஃபர்கிவ்னஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த நபரை ஞாபகமே வராது. அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அந்த அந்த சூழ்நிலையோ அந்த இடமோ உங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவே பண்ணாது. அந்த எப்ப வந்து உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் சுத்தமா உங்க மைண்ட்ல வரவே இல்லையோ, எப்ப வந்து அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக மாறலையோ, அதுதான் மன்னிப்பு. அதே மாதிரி பொறுத்து போறதுன்னா உங்களோட இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்க பொறுத்து போறது வந்து உங்களால மன்னிக்க முடியல, மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க வந்து பொறுத்து போகலாம். உங்களை விட வயசா இருப்பாங்க, உங்களோட வந்து உயர்ந்தவங்களா இருப்பாங்க, உங்களை விட வந்து மேன்மையானவங்களா இருப்பாங்க. ஸோ அதற்காக நம்ம வந்து அவங்கள வந்து பொறுத்து போறது. அப்ப என்னன்னா அவங்கள பார்க்கும்போது நீங்க ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலையில விட்டுட்டு அவங்களோட வாழ்றது, அதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஆனா இதை சகிச்சுட்டு நீங்க வாழவே கூடாது. பொறுத்துட்டு கூட வாழ்ந்துடலாம், ஆனா சகிச்சுட்டு வாழக்கூடாது. இந்த சகிச்சுட்டு வாழ்றதுனால மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா அது வந்து குரோதத்தையும் உள்ள பகையையும் அதிகமா வளர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்றாரு அப்படின்னா அதை நீங்க சகிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளார அவரோட பகை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாலும் எதை பேசினாலும் நீங்க வந்து அதை கேட்டுட்டு நீங்க சகிச்சு போற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து சகிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து நல்லபடியா பேசுவீங்க. இந்த மாதிரி பேசும்போது என்னன்னா நீங்க உள்ள வந்து ஒரு குரோதத்தை வச்சிருக்கீங்க. அதாவது எங்கெல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா அவங்கள முடிச்சிருவீங்க. அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் எடுத்து
நீங்க கம்ப்ளீட்டா பேசிடுவீங்க. இல்லைன்னா அவங்கள வந்து அடிக்கவோ இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்யறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவீங்க. அது உங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த நிகழ்வு நடந்து முடிந்து விடும். அதுதான் வந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றது. அந்த சகிப்புத்தன்மை வந்து உங்களுடைய பணத்துக்காக இருக்கலாம், அவங்களோட பணத்துக்காக இருக்கலாம், அவங்களோட தன்மைக்காக இருக்கலாம், அவங்களுடைய உறவுகளுக்காக இருக்கலாம், அவங்களுடைய உயர்ந்த நபர்கள் அப்படிங்கறதுக்காக இருக்கலாம், அவங்க கார்ப்பரேட்ல இருக்கிறதுனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து அந்த சகிப்புத்தன்மைய வந்து நீங்க உங்களுக்குள்ளார கொண்டு போயிட்டே இருக்கீங்கன்னா சகிச்சு சகிச்சு ஒரு நாள் நீங்க வெடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சகிக்க கூடாது. சகிச்சு போறதுங்கிறதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வழிகளோட அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும், மன்னிக்கதான் வேணும். என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா மன்னிச்சிடணும் சார். மன்னிச்சோர் சகிக்க கூடாது. பொறுத்து போறது கூட சூழ்நிலைக்காக பொறுத்து போகலாம், ஆனா சகிச்சு மட்டும் போகக்கூடாது. சகிச்சு போறேன்னு யாரெல்லாம் ஃபீல் ஆகுறீங்களோ அவங்க சொல்லும் போது அப்படியே உட்கார்ந்து உங்களை வருத்திக்கிறீங்களோ நீங்க வருந்துவீங்க. அவங்க ஒரு தடவை சொல்லும் போது உட்கார்ந்து அழுகுவீங்க, ஒரு தடவை சொல்லும் போதும் நீங்க உங்களையே வந்து கஷ்டப்படுத்திக்குவீங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து உருவாக்கினால், இந்த மனநிலை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா ஒரு பகையை வந்து உங்களுக்குள்ளார வளர்த்திட்டே இருப்பீங்க. அது யாருக்கு பாதிக்கும், யார பாதிக்கும்? நமக்குதான் சார் ஃபர்ஸ்ட். எஸ். அதனால எந்த காரணத்தை கொண்டு யாரையும் சகிச்சு போகவே கூடாது. ஆனா நீங்க அதைத்தான் ட்ரை பண்ணுவாங்க. மனிதன் வந்து அப்படித்தான். அதனால சகிக்காதீங்க. ஒரே ஒரே செயல் என்னது, ஃபர்கிவ்னஸ். கம்ப்ளீட்டாக அந்த நபரை மன்னிச்சிடுறது. மன்னிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்க மன்னிப்பு வந்து சரியாகி விட்டது, உங்க மன்னிப்பு வந்து சக்சஸ் ஆக மாறிவிட்டது அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பத்தி எந்த தாரணையுமே உங்களுக்குள்ள இருக்காது. எந்த ஒரு தாரணையும் உங்களுடைய மனசுல இருக்காது. அவங்கள பத்தி எதுவுமே நீங்க சிந்திக்க மாட்டீர்கள். உங்களுடைய மனசுல ஒரு நூல் அளவு கூட என்ன இருக்காது, அவங்கள பற்றிய ஞாபகம் இருக்காது. மெயின் அதுதான். நீங்க எப்ப ஒரு மனுஷனை மறக்கிறீங்களோ அப்ப நீங்க அவங்களோட தவறுகளை மன்னிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? முடியல இல்லையா? அவங்கள நேர்ல பார்க்கும்போது ஞாபகம் வந்துருது, அவங்கள நேர்ல சந்திக்கும் போது அந்த பழைய ஸ்டோரி எல்லாம் கடற்கடான்னு வருது. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாம் வரக்கூடாது. அந்த எஸ் நான் அந்த மாதிரி மன்னிச்சிருக்கேன் சார். எஸ், சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். இப்ப அந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கும். எஸ், சிரிக்கிறீங்களா அவங்கள பார்த்து? அவங்கள பார்த்து சிரிச்சு பேசியிருக்கிறேன். நினைச்சு பாக்குறப்போ கொஞ்சம் பாவமாவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட செயல் செய்யறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு விதிச்சிருக்கிறானே அப்படின்னு. எஸ், கண்டிப்பா. எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தாலே நல்ல முகம் மலர்ந்து சிரிக்கிறேன். ஸோ அது எனக்கு வருது. ஆல்ரெடி நான் மறந்துடுவேன். எனக்கு அப்படி இறைவன் வந்து ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் மறந்துடுவேன். நிறைய எனக்கு திட்டினவங்கள்ட்டே போய் பேசியிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க சம்டைம்ஸ், என்ன இவன் லூஸ் மாதிரி வந்து பேசினா அப்படின்னு. நான் வந்து அதை செய்வேன். எங்க வீட்டுல சுத்தம் பண்ணுவாங்க, என்னங்க நீங்க இப்படியெல்லாம் வீடியோ பண்ணுவீங்க. அதனால வந்து அந்த மறதி வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ மறக்கவும் வேண்டாம். நம்மளோட மனநிலையும் நம்ம சரிப்படுத்திட்டு கம்ப்ளீட்டாக மன்னித்து விடுவோம். அப்ப ஸோ நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கிறனால எல்லாத்தோடையும் நம்மளால வந்து திரும்ப திரும்ப சந்தோஷமா பேச முடியும். சந்தோஷமாக நம்ம அந்த இடத்துக்கு போனா நம்ம சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளோட சந்தோஷத்துல எந்த குறையுமே வராது. நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து வர முடியும். ஏன்னா அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஸோ அவங்க மன்னிக்கக்கூடிய மனநிலை மட்டும்தான் சிறந்தது. அந்த மன்னிப்பு மட்டுமே, ஃபர்கிவ்னஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த சகிப்புத்தன்மை, பொறுத்து போறது எல்லாம் வந்து எடுத்துக்காதுங்க. ஓகே சார் வாழ்க வளமுடன் சார். எஸ் மா. லாஸ்ட் June 27 வந்து உங்களை மீட் பண்ணேன் சார். எஸ்.
ஆஹ் அன்னைக்கு மீட் பண்ணிட்டு பாப்பா பெரிய பாப்பா அப்ப எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு உடம்பு சரியில்லாம வந்து நம்ம குரூப்ல கூட ஹீல் பண்ணோம் நம்ம கிளாஸ் டைம்ல. அப்ப நான் எஸ் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு 21 டேஸ்ல ஃபுல்லா கியூர் ஆயிடணும், நான் டேப்பிங் பண்ணுவேன், நன்றி உணர்வு பட்டியல் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 28ல இருந்து அப்போ ஆழியார்ல இருந்து அப்போ கண்டினியூ பண்ணேன் சார். நேத்து 21 டேஸ் முடிஞ்சிடுச்சுங்க சார். எஸ் தொடர்ந்து டேப்பிங் பண்ணேன், நன்றி உணர்வு டெய்லி எழுதிட்டு வந்தேன், அவளும் ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்க சார். எஸ் நன்றிம்மா, தேங்க்யூ. பிரபஞ்சத்துக்கு நன்றி. எஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாளைக்கு இல்லைன்னா மண்டே டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா சென்னைக்கு வீட்டுக்கார் கூட அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சூப்பர்மா, சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். யூனிவர்ஸ்க்கு, உங்களுக்கு, உமா மேம்க்கு, எல்லாருக்குமே, நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நேற்று ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். அதை கண்டினியூஸா முடிச்சது, அது அந்த சங்கல்பம் வந்து நிறைவேறினது, எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார் எனக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், இதுதான் நம்மளோட ஃபீஸ். இதுதான் என்னோட ஃபீஸ் வந்து இப்பதான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த செய்தி நான் கத்துக் கொடுத்ததுல அவங்க ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்கிறது தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். இதுதான் என்னோட லைஃப் ஃபுல்லா வரக்கூடிய ஒரு பெரிய ஃபீஸ், பெரிய அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இதுதான் நானும் எதிர்பார்ப்பேன். ஒருத்தர் இருந்தும் இதே மாதிரி ரிசல்ட் வந்து நீங்க சொல்லணும். அதனாலதான் இந்த கிராட்டிடியூட் நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அதை வந்து நான் அந்த மாதிரி பார்க்கிறேன். அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இங்க மட்டும் கிடைக்க போறது இல்லை, இந்த பிரபஞ்சத்துல என்னோட உயிர் எங்கெல்லாம் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே இருக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அது. அந்த ஃபீஸுக்கு நிகரே கிடையாது. ஸோ அதுதான் நீங்க எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் வந்து இங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட சந்தோஷத்தோட எல்லையை நான் தொடுவதற்கான அந்த வார்த்தைகளை வந்து இங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க ஒரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போதும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை எனக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய அடிக்ஷன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க தரீங்க. அவ்வளவு ஒரு முழுமையான ஒரு பலனையும் ஒரு கூலியையும் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. அதை வந்து எப்படின்னா நீங்க குணமாக்குறது, நீங்க வந்து முழுமையா உங்க வாழ்க்கையில வெற்றியாளராக மாறுவது, சக்சஸ் ஆக மாறுவது, இதுதான் நீங்க தரக்கூடிய பெரிய ஃபீஸ், பெரிய அமௌண்ட். இதெல்லாம் வந்து என்னோட வாழ்வுக்காக உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ். அது ஒரு விலை கிடையாது. அதெல்லாம் வந்து பெருசா எல்லா காலத்துக்கெல்லாம் வராது. அது வரக்கூடியது உங்களோட வெற்றி, உங்களுடைய அந்த சக்சஸ், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அததான் நீங்க டெய்லியும் ஷேர் பண்ணுங்க. எஸ், டெய்லி வந்து நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எஸ் சார். ஜெயகௌரி அவங்க நைட் சொன்னாங்க சார், இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னுட்டு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து இந்த கிளாஸ் எங்களுக்கு கொடுத்து நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஹெல்ப் நல்லா சொல்ல முடியாது சார், அது நோ வேர்ட்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த பிரபஞ்சத்திற்கு தான் நன்றி. எஸ் எஸ் சார். சார் நான் ரொம்ப நாளா பேசல, ஒரு 1 மந்த் இருக்கும் பேசல, கொஞ்சம் வேலையாவே இருந்துட்டேன். ஆனா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்கூல் விட்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கிளினிக் ஓபன் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஓனா ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். யாரும் இதுல ஜாயின் பண்ணிலாம் பண்ணல, நானும் ஓனா பண்ணிருக்கேன். இப்ப பண்ணி அதுல ஒரு 4 கிட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜூலை மந்த் தான் ஓபன் பண்ணேன். அது எப்பவுமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு அதனால தான் சக்சஸ் வந்துச்சு அப்படின்றத நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா நான் டோட்டலா வேற மாதிரி இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சது. இல்ல முடியும், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ல நான் அப்படியே இருந்திருந்தேன்னா இன்னமும் அந்த ஸ்கூல்லே இருந்து இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனைகள்ல இருந்திருப்பேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வே வந்து இந்த இதுல மெடிடேஷன்ல கிடைச்சது. இல்ல நம்ம ஃபர்கிவ்னஸ் கொடுத்துடணும், அதெல்லாம் விட்டுறலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் வந்தேன். இப்ப நான் பாரடைஸ் இன்டர்நேஷனல் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல்னு சொல்லிட்டு ஓனாவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா பாரடைஸ்ன்னு பேர் வச்சது கூட நீங்க தான் ஒரு காரணம். ஏன்னா எப்பவுமே பெருசா யோசிங்க, உங்களுடைய வியூ வந்து பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னீங்க. அதனால அந்த நேம் வச்சது. நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். என்ன தேங்க்யூ. பேர் வச்சீங்கன்னா? பாரடைஸ் இன்டர்நேஷனல் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. கிட்ஸுக்கான ஸ்கூலுங்களா மேடம்? எஸ். ஆமா சார், கிட்ஸுக்கான ஸ்கூல். ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணி. பட் எனக்கு நிறைய நெகட்டிவ்ஸ், நிறைய இது தவறா இருந்தது. எனக்கு அதுல ஜாயின் பண்ணி நான் முழு திருப்தியோட பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாரோட கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணிட்டு ஓகே இருக்கவுமே அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். நான் விட்டு கொடுத்துட்டு வர்றது நல்லது அப்படின்னு நினைச்சேன். தேவையில்லாம அங்க இருந்துட்டு அவங்களுடைய இதையும் நிம்மதிக்கு எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வருஷம் உழைப்பு தான். அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். பட் என்னன்னா அந்த ஒரு வருஷம் உழைப்பும் சார் சொன்னாங்க, உங்களோட நீங்க படிக்கிறதுக்கான காலம்னு நினைச்சுக்கோங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுபவம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதுபடியே போச்சு. இப்ப நானே ஓனா ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகே தேங்க்யூ சார். மேடம். கங்க்ராட்ஸ் மேம், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். அதுதான் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி சுமைகளை தூக்கி நடப்பதை விட நம்ம அந்த சுமைகள்லாம் தூக்கி வீசிட்டு ப்ரெசென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து விட்டு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்மளால எல்லாத்தையுமே கடந்து வர முடியும். வலிகள் இல்லாம நோ பெயின் நோ கெயின் இல்லையா? எனக்கு இவரு கமல் சொன்ன வார்த்தை ஒரு படத்துல. ஸோ நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர, அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப சமீபமா வந்து யாருமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ நம்ம வந்து எப்போ அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால பெயின் இருக்கும், பெயினை கடந்து தான் நம்ம வரணும், பெயினை தான் ஃபீல் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் எக்ஸைட்மெண்ட்டை வந்து எடுத்துக்க கூடாது. எக்ஸைட்மெண்ட்டை எடுத்துட்டு நீங்க லைஃப்பை கொண்டு போனீங்கன்னா தோத்து போயிருவீங்க. பெயினை ஃபீல் பண்ணுங்க. அதிகமான எக்ஸைட்மெண்ட்டை கனவு காணும், அதை வந்து ட்ரீமா மாத்தி வைங்க. அதுல வந்து சந்தோஷத்தை ட்ரீமா வைங்க. உங்களோட இந்த கோல் செட்டோட ட்ரீம் வந்து உங்களோட எக்ஸைட்மெண்ட்டோட ரிசல்ட்டாக இருக்கணும். அதை வந்து நீங்க ட்ரீமா வச்சுக்கீங்க. ப்ரெசன்ட்ல வந்து வித் பெயினோட ரிஸ்கோட வணங்க. ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச் பீப்புள், அதாவது இன்னைக்கு வந்து பெரிய சாதனை படைக்க, ரிச்னா நீங்க பணம் மட்டும் ஃபீல் ஆகாதீங்க. ரிச்னா அது வந்து ஒரு லைஃப், அது ஒரு லைஃப் ஸ்டைல். அது வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் கூட சொல்லும் போது சொன்னாரு, பணக்காரராக வாழ்றது அப்படிங்கிறது வந்து பணம் படைத்தவனாக பணம் வைத்து வாழ்வதல்ல. அப்படி பணத்தை வந்து நிறைய வச்சுட்டு பணக்காரனா வாழ்றது வந்து பணம் படைத்த வாழ்வல்ல. அது வந்து பணக்கார வாழ்க்கை கிடையாது. நீங்க வாழும் பொழுது உங்கள் மனதிலும் உங்களோட ஆட்டிடியூட்ல உங்களோட கேரக்டர்ல நீங்க பணக்காரனாக வாழ வேண்டும். அதுதான் உண்மை. அதாவது உங்களோட மனசுக்குள்ள நீங்க ரொம்ப ரிச் அப்படிங்கறது வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களை அழகுபடுத்திட்டு நீங்க அதுல ரிச்சா வாழணும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து சிம்பிளா வாழணும், சாதாரணமா இருக்கணும்னு சாதாரண மனிதனாக நீங்க வாழாதீங்க. நீங்க எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். நான் கோடீஸ்வரங்கிற அந்த ஃபீல்ட்ல வாழுங்க. உங்கள்ட்ட அதுக்கு பணமெல்லாம் தேவையில்லை. பணம் இருந்தாதான் கோடீஸ்வரனா வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. பணமே இல்லைனாலும் நீங்க கோடீஸ்வரன் தான். அந்த கோடீஸ்வரனை ஃபீல் பண்ணி நீங்க வாழணும். அதுதான் பணக்காரன் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு பணத்துக்கு பின்னால ஓடி போய் பணக்காரனாகி பணம் படைத்தவனா வாழ்றது வந்து பெரிய முட்டாள்தான். அது அப்படி வாழவே முடியாது ஒரு மனுஷனால. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ரிச் ஆல்வேஸ், we are crores and crores people always. புரியுதுங்களா? நம்ம கோடிகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அந்த ரிச்னஸோட நீங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ரிச் மைண்ட் செட்ல வாழணும், ரிச்சாக ஃபீல் ஆகணும். ரிச்சா இருக்கிற எல்லாருமே ரிஸ்க் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தேங்க்ஸ் சார். எஸ் எஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் ரிச் தானே?
எஸ் எஸ் சார். எஸ் எஸ் 100% yes. எஸ் எஸ் சார் சார். chatல போடுங்க. அப்போ இன்னும் எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். Yes, sir. Thank you, sir. ஏன்னா அந்த ஃபீல் தான் உங்களை வந்து அந்த ஃபீல் பண்ணி வாழுங்க. எப்போ ஒரு படிக்கட்டு இறங்கி வர்றது கூட சும்மா இறங்கி வர மாட்டேன், அந்த ஒரு ஃபீலோட இறங்கி போவேன். ஏன்னா என்ன நான் வளர்த்திக்கிறேன், அதனால வந்து அப்படி முயற்சி பண்ணுவேன். இங்க இந்த ரூம்ல இருந்து கீழே போறதா இருந்தா என்னோட ஃப்ளோர்ல இந்த ஃபர்ஸ்ட் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போறதா இருந்தாலும், இந்த வீட்டுல அந்த வீட்டுல இருந்தாலும் அப்படிதானே. எங்கேயா இருந்தாலுமே வந்து அந்த ஃபீல்ல தான் இறங்கி வருவேன். இறங்கி வரும்போதே அந்த ஒரு ராஜா இறங்கி வர மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இறங்கி வரணும். அப்பதான் நமக்குள்ள நம்மளை வந்து ரிச்சா ஃபீல் ஆக முடியும். அந்த ஃபீல் எப்பவுமே அப்படி வச்சுக்கங்க. அப்படி வச்சுக்கும் போதுதான் நீங்க வந்து மேல மேல உயர்ந்து வருவீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, love you all, see you tomorrow. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். Thank you.